ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ரெகக்னைஸ் ஃபிராக்ஷன்ஸ்லேருந்து 5வது கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். போன வீடியோல ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் செகண்ட் கொஸ்டினும் முடிச்சிட்டோம். அப்புறம் தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் ஃபோர்த் கொஸ்டினும் முடிச்சிட்டோம். இதே எக்ஸசைஸ் ரெகக்னைஸ் ஃபிராக்ஷன்ஸ்லேருந்து. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இந்த கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் த குக்கி இஸ் ஒன் பீஸ். ஸோ மொத்தம் இங்க எத்தனை பீஸ் இருக்கு? இந்த குக்கி அவங்க 2 ஈக்குவல் பீஸா கட் பண்ணிருக்காங்க. ஸோ 2 ஈக்குவல் பீசஸ் இருக்கு டோட்டலா. 2 ஈக்குவல் பீசஸ் இருக்கு டோட்டலா. அந்த குக்கியை 2ஆ கட் பண்ணிருக்காங்க. கரெக்டா வெர்டிகலா 2ஆ கட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு பீஸ், இது இன்னொரு பீஸ். ஸோ இந்த ஒரு பீஸோட ஒரு பீஸை நீங்க எப்படி ஃபிராக்ஷனா ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஃபிராக்ஷனா எப்படி எழுதலாம்னு கேக்குறாங்க. ஸோ மொத்தம் 2 பீஸ் இருக்கு. அதுல ஒரு பீஸை நீங்க ஹாஃப்னு எழுதலாம். அவ்வளவுதான். ஹாஃப் ஆஃப் த என்டையர் குக்கி. இது ஹாஃப் குக்கி, இது இன்னொரு ஹாஃப் குக்கி. ஹாஃப் குக்கி, ஹாஃப் ஆஃப் த ஹோல் பீஸ், ஹாஃப் ஆஃப் த ஹோல் குக்கி. ஸோ அதனால தான் ஹாஃப் குக்கி நான் ஷார்ட்டா எழுதிக்கிறேன். ஸோ நீங்க எப்படி எழுதலாம்? செகண்ட் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இது தப்பு. இது ஹோல், இதுவும் ஹோல். ஆக்சுவலி 2/2 ஹோல்னு அர்த்தம். 2/2 இஸ் நத்திங் பட் 1. 1 என்டையர் குக்கியை ரெப்ரசென்ட் பண்ற நம்பர் தான் 1. திஸ் ரெப்ரசென்ட்ஸ் த என்டையர் குக்கி. என்டையர் பிஸ்கெட்னு சொல்லலாம், இல்லை என்டையர் குக்கின்னு சொல்லலாம். என்டையர் குக்கி. ஹாஃப்ன்ற என்ன நம்பர்? ஹாஃப் இதே இண்டிகேட் பண்ணுது. இது வந்து ஒன் பீஸை கரெக்டா இண்டிகேட் பண்ணுது. ஒன் பீஸ் இஸ் ரெப்ரசென்டட் பை த நம்பர் ஹாஃப். ஸோ வெறும் ஃபிராக்ஷன் ஆஃப் த என்டையர் குக்கி. திஸ் இஸ் நத்திங் பட் ஹாஃப் ஆஃப் த என்டையர் குக்கி. half of the entire cookie. ஓகேவா? என்டையர் குக்கி ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் இது 5th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். 6th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஷேடட். ஓகே, இந்த சர்க்கிள் நம்ம எப்படி ஈக்குவலா கட் பண்ணிருக்காங்க இவங்க? ஸோ இந்த சர்க்கிள் ஆக்சுவலி ஹேஸ் 1 2 3 4 5 6 பீசஸ். 6 பீசஸ்ல ஒரு பீஸ் மட்டும் தான் ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா 6 பீசஸ் இருக்கு. அது ஒரு பீஸ் மட்டும் ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஷேடட்னா ஆன்சர் 1/6 தான். ஸோ இதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் 1/6. ஸோ ஆன்சர் ஃபார் 6th கொஸ்டின் இஸ் ஆக்சுவலி 1/6 தான். ஸோ இந்த இடத்துல நீங்க 1/6 எழுதிக்கலாம். 1/6 அவ்வளோதான். ஸோ இப்போ 7th கொஸ்டின் போலாம். வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் த கேக் இஸ் 1 பீஸ்ன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த கேக்கை கரெக்டா ஈக்குவலா 4 பீஸா கட் பண்ணிருக்காங்க. 1 2 3 4 பீஸஸ் தான் கட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு பீஸை நீங்க எப்படி எழுதலாம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன்ல எழுதலாம். ஸோ ஒரு பீஸை நீங்க எப்படி எழுதலாம்னா மொத்தம் 4 பீஸ் இருக்கு. அதுல ஒரு பீஸை தான் நீங்க கன்சிடர் பண்றீங்க. ஸோ யூஆர் ஆக்சுவலி திஸ் ஒன் பீஸ் ரெப்ரசென்ட்ஸ் ஆக்சுவலி 1/4 ஆஃப் த என்டையர் கேக். ஹோல் கேக்னு நான் எழுதிக்கிறேன். என்டையர்ன்ற வார்த்தை திருப்பி தேவையில்ல. ஹோல் கேக். 1 பீஸ் ரெப்ரசென்ட்ஸ் 1/4 ஆஃப் த ஹோல் கேக். ஸோ மொத்தமா ஒரு கேக் இருக்கு. அது 4ஆ கட் பண்றீங்க. அதுல ஒரு பீஸ் எவ்வளோன்னு கேட்கறாங்க. 1/4 ஆஃப் த ஹோல் கேக். அவ்வளவுதான். ஸோ அது பேசிக் லாஜிக் புரிஞ்சா போதும். ஸோ ஆன்சர் வந்து 1/4 தான். 1/3 தப்பு. 1/3 எப்போ வரும்னா ஒரு கேக்கை நீங்க 3ஆ கட் பண்ணீங்கன்னா 1/3 வரும். 3/4 டெஃபினட்டா தப்பு தான். ஏன்னா 3/4 எப்படி வரும்னா 3 பீஸ் நீங்க ஷேட் பண்ணீங்க. சப்போஸ் 3 பீஸ் அவங்க கேட்கறாங்கன்னா ஒரு ஃபிராக்ஷனா ரெப்ரசென்ட் பண்ணு அப்படின்னு கேட்கறாங்கன்னா 3/4 வரும். ஸோ இஃப் யூ கன்சிடர் 3 பீசஸ் அவுட் ஆஃப் 4 பீசஸ் அப்படின்னா நீங்க 3/4 ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணலாம். அவங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் த கேக் இஸ் 1 பீஸ்ன்னு கேட்கறாங்க. 3 பீசஸ் கிடையாது, 1 பீஸ் தான் கேட்கறாங்க. ஸோ 3/4 தப்பு, 1/4 தான் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து 1/4 தான். பி தான் கரெக்ட். ஸோ இது ரெண்டு தப்பு. ஓகேவா? ஸோ தப்பு நான் கிளியரா எழுதிடுறேன் மறுபடியும். ஸோ ஏவும் தப்பு, சியும் தப்பு, பி தான் கரெக்ட். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஆன்சர் பி, ஆப்ஷன் பி தான். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போறேன். 8th கொஸ்டின். Which figure has 1/6 of its area shaded? Choose one answer. ஸோ ஒரு ஆன்சர் தான் கரெக்ட். ஸோ இப்போ 1/6னா என்ன அர்த்தம்னா ஒரு ஃபிகரை வந்து அவங்க 6 ஈக்குவல் பீஸஸா கட் பண்ணிருக்காங்க. 6 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணிருக்காங்க. அப்பதான் 1/6 நீங்க குறிக்கலாம், இண்டிகேட் பண்ணலாம். ஸோ அதான் 1/6 அர்த்தமே பேசிக்கா. 1/6 அர்த்தம் நீங்க இந்த இடத்துல அப்படிதான். ஸோ இப்போ இதுல 6 பார்ட் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 பார்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு பார்ட் ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் ரெப்ரசென்ட்ஸ் ஆக்சுவலி 1/8, 1/6 கிடையாது. இதுல இந்த ஷேடட் ரீஜன் ஆக்சுவலி ரெப்ரசென்ட்ஸ் 1/8 ஆஃப் த என்டையர் ஏரியா, என்டையர் ஃபிகர் பேசிக்கா. இது என்னது ஆக்சுவலா 1 2 3 4 5 6 7 8. இந்த ஹெக்ஸகனோட என்டையர் ஏரியால 1/8 ஆஃப் த என்டையர் ஹெக்ஸகன் ஹஸ் பீன் ஷேடட். ஹெக்ஸகன். ஓகேவா? ஸோ இது தப்பு, இது தப்பு. இது பாத்தீங்கன்னா 1 2 3 4 அதுல ஒரு பார்ட் ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ 1/4 ஆஃப் த என்டையர் ஸ்கொயர் ஹஸ் பீன் ஷேடட். ஸ்கொயர், ஆமா ஸ்கொயர் தான். 1/4 ஆஃப் த என்டையர் ஸ்கொயர் ஹஸ் பீன் ஷேடட். ஸோ இதுவும் தப்பு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்னா சூஸ் ஒன் ஆன்சர் கேட்டிருக்காங்க. நம்ம எதுவும் வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 பீஸா கட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பீஸை மட்டும் தான் ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலி வி ஹேவ் 6 பீசஸ். அதுல ஒரு பீஸை ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரெப்ரசென்ட்ஸ் ஆக்சுவலி 1/6 ஆஃப் த டோட்டல் சர்க்கிள், ஹோல் சர்க்கிள். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க?
கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஃபிகர் ஹாஸ் 1/6 ஆஃப் இட்ஸ் ஏரியா ஷேடட்னு கேட்டிருக்காங்க. இதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இந்த ஒரு சர்க்கிள் 6 கட் பண்ணி அதுல ஒரு பார்ட்டை ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ் ஆக்சுவலி 1/6 ஆஃப் த டோட்டல் ஏரியா. அவ்வளவுதான். ஸோ 8th கொஸ்டின் ஓவர். இப்போ நம்ம 9th கொஸ்டின் போலாம். 9th கொஸ்டின் இருக்கா இல்ல ஆக்சுவலா. ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்துடலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஆக்சுவலா அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோ நம்ம 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 7th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். ஸோ 5, 6, 7, 8 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம் இன்னைக்கு வீடியோல. அடுத்த வீடியோ நம்ம அந்த ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர்ஸ் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் we have completed 4 questions கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னா நம்ம ஆக்சுவலா இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர்ஸ் அப்படின்ற இதுவும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். டெக்ஸ்ட் புக்ல இல்லாத கொஸ்டின் தான். இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.